வெல்கம் வியூவர்ஸ். அது மார்ச் 22, 2018 பதனம்திட்டா, கேரளா. அங்க கஞ்சரப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல இருக்க டாம்னிக்ஸ் அப்படிங்கிற காலேஜ்ல பிகாம் செகண்ட் இயர் படிச்சுட்டு வராங்க 21 வயதான ஜெஸ்னா மரியா ஜேம்ஸ். இவங்க ரொம்பவே டேலண்டடான, அதே நேரத்துல ரொம்பவே நல்லா படிக்கக்கூடிய ஒரு பெண். அப்ப செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக இருந்ததால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்டடி ஹாலிடேஸ் வர்றாங்க. சோ ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்த ஜெஸ்னா இந்த லீவுக்கு வீட்டுல போய் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பின ஜெஸ்னா 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வெச்சோச்சிரால் இருக்கிற அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. ஒரு சில நாட்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு பிளான் பண்ண மாதிரி படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அது மார்ச் 22ஆம் தேதி. வழக்கம் போல படிச்சுட்டு இருந்த ஜெஸ்னாக்கு இப்ப கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிக்குது. சோ அங்க பக்கத்து ஊர்ல இருக்கிற அவங்களுடைய அத்தையோடைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு திங்க் பண்றாங்க. காலையில ஒரு 9:30 மணி அளவுல கேட்டை பூட்டிட்டு வெளியே வந்த ஜெஸ்னா கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த வழியா வந்த ஒரு ஆட்டோவை பார்த்து கை காமிக்கிறாங்க. அந்த ஆட்டோவும் அவங்களுக்கு பக்கத்துல வந்து நிக்குது. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது அந்த ஆட்டோ டிரைவர் ஜெஸ்னாக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு நபர் அப்படின்னு. அவரை பார்த்த உடனே ஜெஸ்னா, அண்ணா நீங்க தானா? நான் இப்ப என்னுடைய அத்தை வீட்டுக்கு போறேன், என்ன பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆட்டோ டிரைவர் ஜெஸ்னாக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு நபர் அப்படிங்கறதால ரெண்டு பேருமே இப்ப ஆட்டோல பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்ப எருமேலி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு சின்ன பஸ் ஸ்டாப்ல ஆட்டோவை நிறுத்தின அந்த ஆட்டோ டிரைவர் ஜெஸ்னாவை அங்க இறக்கி விட்டுட்டு, ஓகே பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இதுக்கு அப்புறமா தான் ஜெஸ்னா அப்படிங்கிற பேரை கேட்டாலே ஒட்டுமொத்த கேரள மக்களுக்குமே ஒரு விதமான சோகமும் அதே நேரத்துல ஒரு பயமும் ஏற்பட ஆரம்பிச்சது. 2018 கேரளால பட்டி தொட்டி அப்படின்னு எல்லா இடத்துலயுமே ஜெஸ்னாவை பத்தி தான் ரொம்பவே பரபரப்பா பேச ஆரம்பிச்சாங்க. அண்ட் இது ஒரு சென்சேஷனல் நியூஸ் ஆகவும் மாற ஆரம்பிச்சது. அப்படி ஜெஸ்னாவுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ரொம்பவே குழப்பமான ஒரு த்ரில்லிங் கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே கிரைம் த்ரில்லர் படம் பார்க்கறது, சஸ்பென்ஸ்ஃபுல்லா படம் பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியான கதைகளை எழுதுறதுல ரொம்பவே பெயர் போன ஒருத்தர் தான் ரைட்டர் ராஜேஷ்குமார் அவர்கள். இவருடைய கதைகள் எல்லாமே உங்களை சீட் எட்ஜில் உட்கார வைக்கிற ஒரு நெயில் பைட்டிங்கான நரேட்டிவா இருக்கும். முக்கியமா கிரைம் த்ரில்லர் கதை எழுதுறதுல இவர் ஒரு ஜாம்பவான். இவருடைய புக்ஸ் எல்லாமே இப்ப ஆடியோ ஃபார்மேட்ல குக்கி எஃப்எம்ல அவைலபிளா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பா கேட்டு பாருங்க. பிகாஸ் இது வரைக்குமே இல்லாத ஒரு ஆஃபரா குக்கி எஃப்எம் 7 நாட்களுக்கு ஒரு ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. நானுமே ஒரு வீடியோல சொல்லிட்டு இருக்கும் போதுமே இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாமா இல்ல வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். பிகாஸ் குக்கி எஃப்எம் ஆப்பில் இருக்கிற பிரீமியம் கண்டென்ட் எல்லாத்தையுமே இப்ப அன்லாக் பண்ணி ஃப்ரீயா விட்டுருக்காங்க. சோ நீங்க 7 நாட்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். உள்ள போகும் பொழுது உங்களுக்கு 2 ரூபா மட்டும் பிடிப்பாங்க. பட் அகைன் அது ரிட்டர்ன் ஆயிரும். ஆல்சோ இந்த 7 நாட்கள்ல உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்க கேன்சலும் பண்ணிக்கலாம். இப்ப வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்க. இல்ல அப்படின்னா 7 டேஸ்ல கேன்சல் பண்ணிக்கோங்க. ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. குக்கி எஃப்எம் கேளுங்க மனதிற்கு பிடித்ததை. 1997 ஜோசப் ஜேம்ஸ் மற்றும் நான்சிக்கு மகளா பிறக்கிறாங்க ஜெஸ்னா. இவங்க ஃபேமிலியில மொத்தம் 5 பேர் அப்படிங்கறதால ரொம்பவே கலகலப்பா எல்லா குடும்பம் மாதிரி இவங்களுடைய குடும்பமும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி சந்தோஷமா போயிட்டு இருந்த இவங்களுடைய லைஃப்ல தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நாளும் வருது. அது ஜூலை 2017. ஜெஸ்னாவுடைய அம்மா நான்சி உடம்பு சரியில்லாம இறந்து போறாங்க. இதனால ரொம்பவே மனசொடைஞ்சு போன அந்த ஃபேமிலி நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா அதிலிருந்து மீள ஆரம்பிக்கிறாங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல
96% மார்க் வாங்கின ஜெஸ்னா அவங்களுடைய அம்மா இப்ப இறந்து போயிட்டதால அவங்களுடைய ஸ்டடீஸும் இப்ப டவுன் ஆக ஆரம்பிக்குது. பட் அந்த டைம்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவங்களுக்கு உறுதுணையா இருந்தது ஜெஸ்னாவுடைய அத்தை சிஸ்லி தான். முண்டக்காயம் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்களுடைய வீட்டுக்கு ஜெஸ்னாவுடைய அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அடிக்கடி அங்க போய் தங்குறத வழக்கமா வைக்க ஆரம்பிக்கிறாங்க ஜெஸ்னா. அப்படிதான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி மார்ச் 22ஆம் தேதி ஜெஸ்னா அவங்களுடைய அத்தை சிஸ்லியுடைய வீட்டுக்கு கிளம்புறாங்க. பட் அதுக்கப்புறமா தான் கேரளா முழுவதுமே அவங்கள பத்தி பரபரப்பா பேச ஆரம்பிச்சாங்க. எதனால இந்த அளவுக்கு ஜெஸ்னா பேசப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன் இதுதான். ஆட்டோல இருந்து எருமேலி பஸ் ஸ்டாப் கிட்ட இறங்கின ஜெஸ்னா அந்த வழியா நடந்து போறது அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த ஃபுட்டேஜஸ்ல ஜெஸ்னா எந்த ஒரு பதற்றமுமே இல்லாம ரொம்பவே நார்மலா தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இதுக்கப்புறமா ஜெஸ்னா எங்க போனாங்க அப்படிங்கிறது தான். என்ன ப்ரோ நீங்க ஒரு மிஸ்ஸிங் கேஸை பத்தியா இவ்வளவு நேரமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டா, ஆமா ஸ்டே இது ஒரு மிஸ்ஸிங் கேஸ் தான். ஆனா ஜெஸ்னாவுடைய இந்த மிஸ்ஸிங் கேஸ் மத்த மிஸ்ஸிங் கேசஸ் மாதிரி இல்லாம ரொம்பவே வினோதமா அதே நேரத்துல 1000 கேள்விகளை நமக்குள்ள எழுப்புற ஒரு கேஸா இருக்குது. நார்மலாவே ஒரு நபர் மிஸ்ஸிங் அப்படின்னா லோக்கல் போலீஸ் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி எய்தர் விக்டிம் இஸ் அலைவ் ஆர் டெட் அப்படிங்கிற ஒரு டீடைலை கொடுத்து கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனா ஜெஸ்னாவுடைய இந்த கேஸ்ல தான் போலீஸால எந்த ஒரு கன்க்ளூஷனுக்குமே வர முடியாம விக்டிம் எங்க போனாங்க அப்படின்னு ஒரு சின்ன துப்பு கூட கிடைக்காம ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுமே தலைய பிச்சுட்டு இருந்திருக்காங்க. பிகாஸ் இந்த கேஸ் அந்த அளவுக்கு மிஸ்டீரியஸா இருந்துச்சு. அப்படி ஜெஸ்னா பத்தி போலீஸ் கொடுத்த டீடைல்ஸ் இதுதான். ஜெஸ்னாவுடைய அப்பா ஜேம்ஸ் மற்றும் அண்ணன் ஜான் இவங்க 2 பேருமே காலையில வீட்ல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா தான் ஜெஸ்னா வீட்ல இருந்து கிளம்பியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க தன்னுடைய அத்தை வீட்டுக்கு தான் போறேன் அப்படின்னு வீட்ல யாருக்கிட்டையுமே சொல்லல அப்படிங்கிறது பின்னாட்கள்ல நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிய வந்திருக்கு. அன்னைக்கு ஈவினிங் வேலையெல்லாமே முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த ஜெஸ்னாவுடைய அப்பாவான ஜேம்ஸ் மற்றும் ஜெஸ்னாவுடைய அண்ணாவான ஜான் இவங்க 2 பேருமே வீட்ல ஜெஸ்னா இல்லாததை பார்த்ததுமே ரொம்பவே பதற்றமடைய ஆரம்பிக்கிறாங்க. இவன் எங்க போயிட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்களுடைய மொபைல் போனுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஜெஸ்னா சைடுல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. தன்னுடைய பொண்ணு இப்படி எல்லாம் சொல்லாம கொள்ளாம எங்கேயுமே போக மாட்டாளே அப்படின்னு யோசிச்ச ஜேம்ஸ் இதுக்கு மேலேயுமே வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி வெச்சோச்சிரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. ஆனா அங்க இருக்கிற போலீஸோ வழக்கமா எல்லா மிஸ்ஸிங் கேசஸ்லயுமே சொல்ற மாதிரியே உன்னோட பொண்ணு அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட ஓடி போயிருப்பா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அவளே திரும்ப வந்துருவா அப்படின்னு ரொம்பவே அலட்சியமான ஒரு பதில சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காங்க. இதனால ரொம்பவே மனசொடைஞ்சு போன ஜெஸ்னாவுடைய ஃபேமிலி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியும் பாக்குறாங்க. ஆனா ஜெஸ்னா வந்த மாதிரி இல்ல. அவங்களுமே அவங்களுடைய சைட்ல இருந்து ஜெஸ்னாவுடைய காலேஜ்ல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க. ஆனா ஜெஸ்னாவை பத்தி எந்த ஒரு துப்புமே அவங்களுக்கு கிடைக்கல. தொடர்ந்து 18 நாட்கள் தினமுமே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததால வேற வழி இல்லாம கடைசியா ஜெஸ்னா காணாம போய் 18 நாட்கள் கழிச்சு ஜெஸ்னா மிஸ்ஸிங் அப்படின்னு கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க லோக்கல் போலீஸ். இதுக்கு அடுத்தபடியா வெச்சோச்சிரால் இருக்கிற ஜெஸ்னாவுடைய வீட்டுக்கு போய் அங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஜெஸ்னாவுடைய ரூமுக்கு போன போலீஸ் அங்க கிடைச்ச ஒரு பொருளை பார்த்ததுமே ஜெஸ்னா கண்டிப்பா தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி போலீஸ் பார்த்த அந்த பொருள் வேற எதுவும் இல்ல, ஜெஸ்னாவுடைய மொபைல் போன் தான். எஸ், ஜெஸ்னா தன்னுடைய அத்தையுடைய வீட்டுக்கு போகிறப்ப மொபைலை வீட்லயே வச்சுட்டு போயிருந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க மொபைலை மறந்து வச்சுட்டு போன மாதிரிலாம் அது தெரியல. பிகாஸ் அந்த மொபைல் டிராயர்ல ரொம்பவே சேஃபா வைக்கப்பட்டிருந்திருக்கு. அது 2018 அப்படிங்கறதால மொபைல் போன்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே சகஜமா யூஸ் பண்ற ஒண்ணு. அப்படி இருக்கிற நிலைமையில ஜெஸ்னா இப்படி மொபைலை வச்சுட்டு போனதை பார்த்து சந்தேகமான போலீஸ் இப்ப அந்த மொபைலை தரவா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணதுல ஜெஸ்னா காணாம போனதா சொல்லப்படுற அந்த நாள் காலையில ஜெஸ்னாவுடைய பாய் ஃப்ரெண்ட் இவங்களுக்கு 18 முறை தொடர்ந்து கால் பண்ணியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த போன்ல இருந்த மெசேஜஸை செக் பண்ணதுல ஜெஸ்னா அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு எனக்கு வாழ பிடிக்கல, நான் சாக போறேன் அப்படின்னு அனுப்பியிருந்த மெசேஜ் தான் அவங்க கடைசியா அனுப்பியிருந்த மெசேஜ். இதை பார்த்த போலீஸ் உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா, குழந்தைங்களை ஒழுங்கா வளர்க்காம லவ் பண்ண விட வேண்டியது, அவங்க லவ் ஃபெயிலியர் ஆகி சாக போறப்ப வந்து எங்களுடைய உயிரை வாங்க வேண்டியது அப்படின்னு அவங்கள பார்த்து கோவமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க.
இப்போ இந்த கோணத்திலேயே கேஸ கொண்டு போன போலீஸ் ஜெஸ்னாவுடைய பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கேரளால இந்த மாதிரி சாகிறதுக்கு அப்படின்னு ஃபேமஸா இருக்கிற எல்லா இடத்துலயுமே லோக்கல் போலீஸ் தீவிரமா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எருமேலிக்கு 20 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கிற எல்லா குளம், ஏரி, மலை, காடு அப்படின்னு எல்லா இடத்துலயுமே தேடியுமே ஜெஸ்னா கிடைக்கல. இன்ஃபேக்ட் நான் முன்னால மென்ஷன் பண்ணியிருந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸை தவிர வேற எந்த ஒரு சிசிடிவி கேமராலையுமே ஜெஸ்னா ரெக்கார்டும் ஆகல. டியர் எஸ்டிஐ, நீங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கரெக்டா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா ஜெஸ்னா உண்மையாவே அவங்களோட உயிரை எடுத்துக்கு தான் போனாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும். பிகாஸ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல ஜெஸ்னா ரொம்பவே நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஹேண்ட்பேக்கை போட்டுட்டு மற்றும் வேற ஒரு பெரிய பேக்கையும் கையில் எடுத்துட்டு போயிருப்பாங்க. சோ சாக போறவங்க லக்கேஜ், ஹேண்ட்பேக் எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க என்ன பார்ட்டியா பண்ண போறாங்க. லேட்டரா போலீஸும் இதை நோட் பண்ணிருக்காங்க. சோ ஜெஸ்னா அவங்களோட உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நாங்க உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அகைன் இந்த கேஸ் ஸ்டார்ட் பண்ண இடத்திலேயே வந்து நிக்க ஆரம்பிக்குது. இந்த கேஸுடைய சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்ட கோர்ட்டும் இதை சிபிஐக்கு மாத்துறாங்க. சிபிஐ இந்த கேஸை மறுபடியுமே முதல்ல இருந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெஸ்னா கூட கான்டாக்ட்ல இருந்த எல்லார்கிட்டையுமே தனித்தனியா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா ஜெஸ்னாவுடைய பாய் ஃப்ரெண்ட் மற்றும் ஜெஸ்னாவுடைய அப்பா ஜேம்ஸ், இவங்க 2 பேர்கிட்டையுமே ரொம்பவே தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் இவங்க 2 பேருக்குமே பிரெயின் மேப்பிங் டெஸ்ட், பாலிகிராஃப் டெஸ்ட் அப்படின்னு பல டெஸ்ட் எடுக்கிறாங்க. ப்ரோ, ஜெஸ்னாவுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ டெஸ்ட் எடுத்தாங்க, ஓகே, பட் எதுக்கு ஜெஸ்னாவுடைய அப்பா ஜேம்ஸ்க்கு எடுத்தாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஜெஸ்னா தன்னுடைய அத்தை வீட்டுக்கு போறத தன்னுடைய வீட்டுல யாருக்கிட்டையுமே சொல்லல அப்படின்னு சொல்லியிருந்த இல்லையா, அத அவங்க எதுக்காக சொல்லல அப்படின்னா, ஜெஸ்னாவுடைய அம்மா இறந்ததுல இருந்தே அவங்க தன்னுடைய அப்பா கிட்ட ஏதோ ஒரு காரணத்துக்காக பேசுறதே இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் போலீஸ்க்கு கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லயுமே ஜெஸ்னா தலையில முக்காடு போட்டுட்டு தான் நடந்து போயிருப்பாங்க. சோ சிபிஐ என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, தான் பொண்ணு லவ் பண்ற விஷயத்தை கண்டுபிடிச்ச ஜேம்ஸ் ஜெஸ்னாவுடைய மொபைலை புடுங்கி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருக்கலாம். அவங்க போனதுமே ஜெஸ்னாவுடைய மொபைல் இருந்து தான் சாக போறேன் அப்படின்னு ஜெஸ்னாவுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு ஜெஸ்னாவுடைய அப்பாவே மெசேஜ் அனுப்பியிருக்கலாம். ஜெஸ்னா வெளியே போனதுமே ஜெஸ்னாவுடைய மொபைல் இருந்து தான் சாக போறேன் அப்படின்னு ஜெஸ்னாவுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு ஜெஸ்னாவுடைய அப்பாவே மெசேஜ் அனுப்பியிருக்கலாம். இப்ப வீட்டை விட்டு வெளியே போன ஜெஸ்னா கண்டிப்பா சிசிலியுடைய வீட்டுக்கு தான் போயிருப்பான் அப்படிங்கறது தெரிஞ்சு அங்க போன ஜெஸ்னாவுடைய அப்பா ஜெஸ்னாவை அங்க வச்சு ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரியை யோசிச்சாங்க. என்னதான் சிபிஐக்கு கிடைச்ச ஒரு மொபைலை வச்சு இவ்வளோ பெரிய தியரியை சொன்னாலுமே ப்ராப்பர் எவிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் சிபிஐ சொல்றது உண்மை அப்படிங்கிறது கோர்ட்ல ப்ரூவ் பண்ண முடியும். பட் அஃப்கோர்ஸ் சிபிஐ சொன்ன இந்த தியரியை ப்ரூவ் பண்ற விதமா ஒரு சிங்கிள் எவிடன்ஸ் கூட அவங்களுக்கு கிடைக்கல. பாலிகிராஃப் டெஸ்ட், பிரெயின் மேப்பிங் டெஸ்ட் அப்படின்னு எல்லாமே நெகட்டிவ் அப்படின்னு தான் வந்திருக்கு. மோர் ஓவர் ஜெஸ்னா அவங்களுடைய அத்தை சிசிலியுடைய வீட்டுக்கு போகல அப்படிங்கிறதும் 100% ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஜெஸ்னாவுடைய பாய் ஃப்ரெண்டை கம்ப்ளீட்லி இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி அவங்கள ரிலீஸ் பண்றாங்க. இப்போ இந்த கேஸ் மறுபடியும் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே வந்து நிக்க ஆரம்பிக்குது. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா அப்படின்னு கிட்ட இருக்கிற ஸ்டேட்ஸ்ல பல தனிப்படை அமைச்சு ஜெஸ்னாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஜெஸ்னா பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கேஷ் ரிவார்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இதை கேட்ட பப்ளிக்கும் ஜெஸ்னாவை இங்க பார்த்தேன் அங்க பார்த்தேன் அப்படின்னு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறாங்க. ஆனா அப்படி ஒருத்தர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. ஜெஸ்னா முண்டக்காயம் ஊர்ல தான் இருக்காங்க அப்படின்னு போலீஸ்க்கு ஒரு ரகசிய தகவல் கிடைக்குது. அங்க போன போலீஸ் இவ்வளோ நாட்களா கஷ்டப்பட்டு தேடிட்டு இருந்த ஜெஸ்னாவை அவங்களுடைய கண்ணு முன்னாடி உயிரோடு இருக்கிறத பாக்குறாங்க. அப்படி ஜெஸ்னாவை பார்த்த உடனே கேஸ் அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு போலீஸ் அவங்களுடைய மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் அங்க அவங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. போலீஸ் இப்ப ஜெஸ்னா அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறது உண்மையிலேயே ஜெஸ்னா கிடையாது. ஆனா பார்க்கிறதுக்கு அச்சு அசல் ஜெஸ்னா மாதிரி இருக்கிற அலிஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணு. எஸ், இப்போ உங்களுக்கு ஒரு போட்டோ காமிக்கிறேன், நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அலிஷாவுடைய ஊரும் ஜெஸ்னாவுடைய அத்தையுடைய ஊரான முண்டக்காயம் தான். சினிமால டபுள் ரோல் வர்ற மாதிரி ஜெஸ்னாவுடைய மிஸ்ஸிங் கேஸ்ல ஜெஸ்னா மாதிரி இருக்கக்கூடிய அலிஷா கண்டுபிடிக்கப்படுறாங்க. சோ கடைசியா கிடைச்ச அந்த ஒரு லீடுமே இப்படி ஒரு டெட் எண்ட்ல வந்து நிக்குது. இப்படியே நாட்களும் நகருது. நாட்கள் வாரங்களாகி
வாரங்கள் வருஷமா மாறுது. இப்ப ஜெஸ்னா காணாம போய் சரியா 2 வருடங்களுக்கு மேல ஆகுது. கரெக்டா இந்த டைம்ல தான், அதாவது 2020 தான் இந்த கேஸ்ல இன்னும் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா கோவிட் லாக்டவுன் போடப்படுது. சோ ஜெஸ்னாவுடைய கேஸும் கோல்ட் கேஸா மாற ஆரம்பிக்குது. இப்ப சிபிஐ கோர்ட்டுக்கு ஒரு க்ளோசர் ரிப்போர்ட் ஒன்னு சப்மிட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஜெஸ்னாவுடைய கேஸ்க்காக நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் போட்டுட்டோம், ஆனா எங்களால ஜெஸ்னாவை ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்றதுக்கு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. இதை கேட்டு மனசொடைஞ்சு போன ஜெஸ்னாவுடைய ஃபேமிலி கேஸை இன்னும் ஒரு 6 மந்த்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுடைய சைட்ல இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அப்பதான் ஜெஸ்னாவுடைய அப்பா என்னுடைய பொண்ணுடைய கேஸ்ல நானே கண்டுபிடிச்ச சில இம்பார்ட்டன்ட் எவிடன்சஸ் சப்மிட் பண்றேன் அப்படின்னு கோர்ட் கிட்ட சொல்றாரு. அப்படி ஜெஸ்னாவுடைய அப்பா சிபிஐ கிட்ட கொடுத்த அந்த ஷாக்கிங்கான எவிடன்ஸ் இதுதான். ஜெஸ்னாவுடைய கேஸ்ல சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போதும் ஜெஸ்னாவுடைய அப்பா அவருடைய சைட்ல இருந்து வேற ஏதாவது லீட் கிடைக்குதா அப்படின்னு தேடிட்டே தான் இருந்திருக்காரு. ஜெஸ்னாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே தனித்தனியா போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஹாஸ்டல் இருந்தப்ப ஜெஸ்னா என்ன பண்ணிட்டு இருப்பா, அவகிட்ட இருந்து ஏதாவது வியர்டான பிஹேவியரை நீங்க நோட் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஜெஸ்னாவுடைய ஃப்ரெண்ட்ஸும் வியர்டா எதுவுமே நாங்க நோட் பண்ணதில்ல, அவ ரொம்பவே சைலண்டா தான் இருப்பா, யாருக்கிட்டையுமே ரொம்பவே அதிகமா பேச மாட்டா, அவ அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இன்னும் ரொம்பவே அமைதி ஆயிட்டா, ஆனா அவ எப்போதுமே நிறைய காசு வச்சிருப்பா, நிறைய திங்ஸ் வாங்குவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ஜெஸ்னாவுடைய அப்பாவோ ரொம்பவே குழப்பமடைய ஆரம்பிக்கிறாரு. பிகாஸ் ஜேம்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு பேரண்ட், தன்னுடைய பிள்ளைங்களுக்கு ஊதாரித்தனமா செலவு பண்ற மாதிரி காசு எதுவுமே கொடுக்க மாட்டாரு. அப்படி இருக்கிறப்ப ஜெஸ்னா கிட்ட எப்படி இவ்வளவு காசு வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சவரு அதை பத்தி இன்னுமே டீப்பா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் விசாரிச்சதுல ஜெஸ்னாக்கு எப்படி அவ்வளோ காசு கிடைச்சது அப்படிங்கறத ஜேம்ஸால கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஜெஸ்னா வீட்ல இருந்து கிளம்புறப்ப அவங்க கையில கிட்டத்தட்ட 60,000 ரூபாய்க்கு மேல வச்சிருந்தாங்க அப்படின்னும், ஆனா அது எதுவுமே ஜேம்ஸ் கொடுத்த காசு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை விட மேல சிபிஐ ஷாக் ஆகுற அளவுக்கு ஜெஸ்னாவுடைய ரூம்ல இருந்து மொபைல் போனை தவிர வேற ஒரு எவிடன்ஸையும் ஜேம்ஸ் கொடுக்கறாரு. அது என்ன அப்படின்னா, ரத்தம் படிந்த நிலைமையில் இருக்கிற ஜெஸ்னாவுடைய ஒரு ட்ரெஸ். ஆனா இத பத்தி ஜெஸ்னாவுடைய சிஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜெஸ்னா காணாம போறதுக்கு முன்னால அவளுக்கு பீரியட்ஸ் இருந்துச்சு அண்ட் அவ காணாம போற அன்னைக்குமே அவளுக்கு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ, பீரியட் ஸ்டெயின்ஸ் இருக்கிற ஒரு ட்ரெஸ் தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சா அது வெறும் ஸ்டெயின் மட்டும் கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு சராசரி பொண்ணுக்கு வெளியேற பிளட்டை விட அந்த ட்ரெஸ்ல 2 மடங்கு ரொம்பவே அதிகமான பிளட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஜெஸ்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சீக்கிரட்டா ஒரு இடத்துக்கு போய் பிரேயர் பண்றத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. அண்ட் இதுல வியர்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஜெஸ்னா காணாம போன அந்த மார்ச் 22ஆம் தேதியும் வியாழக்கிழமை தான். இப்ப சிபிஐ இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி மறுபடியுமே இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. இந்த நேரத்துல தான் இந்த கேஸை ஃபாலோ பண்ண கேரள மக்கள் சிபிஐ மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா லோக்கல் போலீஸ் அண்ட் சிபிஐ இவங்க 2 பேருமே இந்த கேஸை ஒழுங்கா விசாரிக்கல அப்படின்னு அலிகேஷன்ஸ் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெஸ்னாவுடைய அப்பா ஜேம்ஸ் ஒருத்தரால இவ்வளோ எவிடன்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா சிபிஐக்கு இதுல ஒரு விஷயம் கூடவா கிடைக்கல அப்படின்னு கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுல பணபலம் இல்ல அப்படின்னா பதவி பலம் இருக்கிற ஒரு நபர் இன்வால்வ் ஆயிருக்கலாம், அதனாலதான் போலீஸ் இதை மூடி மறைக்க பாக்குறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. கரெக்டா அதே நேரத்துல தான் கேரளாவுடைய முன்னாள் ஐஜி சைமன் ஜெஸ்னாவுடைய கேஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் லீட் கிடைச்சிருக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாரு. ஐஜி சைமன் எஸ்டிஐ, இவருடைய பேரை இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? அதுவுமே ஒரு கேரளா கேஸ் தான். உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. புதுசா ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன ஐஜி சைமன் அப்படி சொல்லி சில நாட்கள்லயே எதுவுமே சொல்லாம மிஸ்டீரியஸா சைலண்ட் ஆயிட்டாரு. கேஸ் இப்படி போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தான் ஒட்டுமொத்த கேரளாவுமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட் வர ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, கேரளால இருக்கிற பூஜப்புரா அப்படிங்கிற ஜெயில இருந்த ஒரு சிறை கைதி ஜெஸ்னாக்கு என்ன ஆச்சு, அவங்க இப்ப எங்க இருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸும் எனக்கு தெரியும், நீங்க உடனடியா இதை சிபிஐ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு தன்னுடைய ஜெயில் வார்டன் கிட்ட சொல்றான். உடனடியா சிபிஐ அவன்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கொல்லம் ஜெயில இருந்தப்ப என் கூட என்னுடைய செல்ல இன்னொருத்த இருந்தான். அப்படி அவன் கூட நான் ஒரு நாள் பேசிட்டு இருந்தப்ப அவன் என்கிட்ட ஜெஸ்னா எங்க இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான். ஆனா நான் கொல்லம் ஜெயில இருந்தப்ப எனக்கு ஜெஸ்னா அப்படின்னா யாருன்னே தெரியாது, அதனால அதை பத்தி நான் பெருசா எதுவுமே கேட்டுக்கல. ஆனா இப்பதான் கேரளா முழுக்கவுமே ஜெஸ்னாவுடைய நியூஸ் தான் இவ்வளவு தீவிரமா போயிட்டு இருக்கிறது தெரிய வந்துச்சு. அதனாலதான் உடனே நான்
இதை இன்ஃபார்ம் பண்ணேன். அவன் இப்பவுமே கொல்லம் ஜெயில தான் இருப்பான். நீங்க அவன் கிட்ட போய் விசாரிச்சா ஜெஸ்னாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் சொன்ன மாதிரியே சிபிஐ அந்த சிறை கைதி சொன்ன நபருடைய ஐடென்டிட்டியும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சு அவனை தேடி போகும் பொழுதுதான் இந்த கேஸ்ல ஒட்டுமொத்த சிபிஐயுமே எதிர்பார்க்காத இன்னொரு ட்விஸ்டும் வருது. அந்த சிறை கைதி சொன்ன நபருடைய பேரு விகாஸ் அப்படின்னும் அவன் ஜெஸ்னாவுடைய ஊரான அதே வெச்சோச்சிரால் இருக்கிற ஒரு நபர் தான் அப்படிங்கறதையும் சிபிஐ கண்டுபிடிக்கிறாங்க. அது ஓகே ப்ரோ, இதுதான் நீங்க சொன்ன ட்விஸ்டா அப்படின்னு கேட்டா, இருங்க எஸ்டிஐ, அவ்வளோ மொக்கையாலாம் இதை முடிச்சிட மாட்டேன். இவனுடைய ஐடென்டிட்டியை கலெக்ட் பண்ண கிரைம் டீம் கொல்லம் ஜெயிலுக்கு போய் பார்க்கும் பொழுதுதான் தெரிய வருது அந்த விகாஸ் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாலதான் பெயில்ல ரிலீஸ் ஆனா அப்படிங்கறது. இவன் கொல்லம் ஜெயில இல்ல அப்படிங்கறதால ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்ச சிபிஐ இப்ப வெச்சோச்சிரால் இருக்கிற அவனுடைய வீட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அங்க போன சிபிஐ அவனுடைய ஃபேமிலி கிட்ட விகாஸை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவங்களோ அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வீட்டுக்கே வரல, அவன் இப்ப எங்க இருக்கான் அப்படின்னு கூட எங்க யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இது தெரிஞ்ச உடனே கேரளா முழுக்கவே விகாஸை சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விகாஸ் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன அடையாளம் கூட கிடைக்கல. இங்கிலீஷ்ல ஒரு டயலாக் சொல்லுவாங்க, வேனிஸ்ட் இன் தின் ஏர் அப்படின்னு. ஜெஸ்னா எப்படி காணாம போனாங்களோ அதே மாதிரியே அவனும் மாயமா மறைஞ்ச மாதிரி இருந்திருக்கு. இப்ப ஜெஸ்னா காணாம போய் கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. ஆனா ஜெஸ்னா உயிரோட தான் இருக்காங்களா இல்லனா இறந்துட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராவே இருக்கு. ஜெஸ்னாவை பத்தி நிறைய பேர் நிறைய தியரிஸ் சொல்றாங்க. அவங்கள டெரரிஸ்ட் கடத்தி இருக்கலாம், இல்லனா லவ் ஜிகாத் பண்ணிருக்கலாம், இல்லனா ஜெண்டர் டிரான்சிஷன், அதாவது அவங்க ஆணா மாறி நமக்கு மத்தியிலேயே வாழ்ந்துட்டு இருக்கலாம், இல்ல அப்படின்னா மனிதனால கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல இறந்தும் போயிருக்கலாம் அப்படின்னு நிறைய தியரி சொல்றாங்க. ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு ஸ்டாண்டர்டா ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. கேரளால 2016 இருந்து 2021 வரைக்குமே 43,272 ஃபீமேல் மிஸ்ஸிங் கேசஸ் பதிவாயிருக்கு. அதுல 40,450 பேர், அதாவது 93% பேர் உயிரோட கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. 2% பேர், அதாவது 860 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய உடல்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுல கண்டுபிடிக்க முடியாம இருக்கிற அந்த மீதி 5%, அதாவது 2152 பெண்கள்லயே தி மோஸ்ட் மிஸ்டீரியஸான ஜெஸ்னா மரியா ஜேம்ஸுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அவங்க எங்க போனாங்க அப்படிங்கிறது தி கேஸ் ரிமைன்ஸ் அன்சால்வ்ட். ஸோ மை டியர் எஸ்டிஐ ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு அடுத்ததா வேற எந்த கேஸ் வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.